கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்த 2 வார்த்தைகளை கேட்டோம். 3வது வார்த்தை நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். நாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும் இந்த 3வது வார்த்தையில் ஆண்டவரே, நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக. நீர் எங்களோடு கூட வருவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். 3 சிலுவை நாட்டப்பட்ட கொல்கதாவில் 3இல் ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 ஆணிகளால் கடாவப்பட்டு 3வது வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை கூப்பிட்டு, அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். தம்முடைய அருமையான சீஷனை பார்த்து, அதோ உன் தாய் என்று சொல்லுகிறது நாம் பார்க்கின்றோம். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவரை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் தருவாயில் தன்னுடைய தாய்க்கு ஒரு பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுப்பதுதான் இந்த 3வது வார்த்தை. மண்டை ஓடுகளும் எலும்புக்கூடுகளும் நிறைந்த கபாலஸ்தலத்திலே குழம்பி நிற்கும் அருமையான சீஷனையும் பார்த்து, பலவிதமான எண்ணங்களோடு, வேதனைகளோடு, கவலைகளோடு, கஷ்டங்களோடு, உபத்திரவங்களோடு, வியாகுலத்தோடு என்ன யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிற அருமையான தாயையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று ஆண்டவர் இந்த 3வது வார்த்தையை எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையான தாய் மரியாள் பலவிதமான எண்ணங்களோடு நாங்கள் நின்றிருக்க வேண்டும். அவள் நினைத்திருந்திருக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளை நீ வாழ்க, அவர் பெரியவராயிருப்பார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று சொன்னார்களே, அதற்கா இத்தனை பாடுகள் என்று அவர் நினைத்திருந்திருக்கலாம். அன்றைக்கு பரமசேனையின் திரள் தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று உரைத்ததே, அது இதற்காகவா? 12ஆம் வயதிலே தேவாலயத்திலே விவாதித்தாரே, அது இதற்காகவா என்று சொல்லி அவளுக்குள்ளே அநேக கேள்விகள் எழும்பியிருக்க கூடும். எத்தனை மக்களை அவர் சுகப்படுத்தினார், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினாரே, எவ்வளவு அற்புதங்கள். என் அருமை மகன் இப்பொழுது தொங்கிக் கொண்டாரே என்ற ஏக்கத்துடன் அங்கு அருமை தாய் நின்று கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகின்றது. ஆனால் ஒன்று தெரியும் மரியாளுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானாக முன்வந்து இந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவரை யாராலும் சிலுவை அறைய முடியாது என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். தானாக முன்வந்து இந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டது என்பதை அவள் அறிந்து, அவள் யாரிடம் சொல்லாமல் தன்னுடைய மனதிலே வைத்து அங்கு நின்று கொண்டிருக்கின்றாள். இந்த 3வது வார்த்தையிலே 3 நபர்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஒன்று மரியாள், 2வது யோவான், 3வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மரியாளை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்கள் காணப்படுகிறது. முதலாவது நாம் பார்க்கின்றோம், அவளுக்கு துதிக்கிற குணம் காணப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே தூதன் மரியாளிடத்தில் பிரவேசித்து சொல்லுகின்றார், கிருபை பெற்ற மரியாளை வாழ்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தூதன் சொன்னபோது அவள் என்ன சொல்லுகிறார்? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி தேவனில் களி கூறுகிறது என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது நாம் பார்க்கின்றோம். முதலாவது நாம் பார்க்கிறோம், அவள் துதிக்கக்கூடிய குணமுடையவளாய் காணப்பட்டார்கள். 2வதாக நாம் பார்க்கின்றோம், அவள் தூதன் சொன்ன உடனே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை,
மகிமையானவர் மகிமையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையிலே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கின்றாள். ஆனால் அவள் ஒரு கேள்வி கூட அந்த தேவதூதனை கேட்கவில்லை. மாறாக அவள் அப்படியே விசுவாசித்தாள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், மரியாள் விசுவாசித்தாள். மூன்றாவதாக பார்க்கிறோம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்கு அவள் ஒப்பு கொடுக்கிறாள். அவளுடைய சித்தத்துக்கு அவள் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போல அவள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டாள். ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருஷங்களுக்கு முன்பாக இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கின்றார். பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரை சுமந்த தாய்தான் இந்த மரியாள். அதே போல நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் எங்கெல்லாம் ஊழியம் செய்தாரோ அங்கெல்லாம் இந்த மரியாளும் கடந்து சென்றதாக நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் ஆண்டவர் சில இடங்களிலே ஸ்திரீயே என்று ஆண்டவர் மரியாளை அழைக்கும் போது அவர் அதை பற்றி ஒரு கவலையும் கொள்ளவில்லை. எந்த ஒரு வார்த்தையும் சொன்னதாக வேதம் சொல்லவில்லை. ஆண்டவர் மரித்த பின்பு அதிகமாக யோவானோடு சேர்ந்து ஊழியம் செய்ததாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். இதுதான் மரியாளுடைய நிலைமை. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், யோவான் செபுதேவின் குமாரனாகிய செபுதேயுக்கும் சலோமிக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த யோவான். யாக்கோபு யோவான் சகோதரர்கள். இவர்கள் 2 பேருமே சீஷர்கள், ஆண்டவரை அதிகமாய் நேசித்தவர்கள். யோவான் அதிலும் ஆண்டவருடைய மார்பிலே சார்ந்து அவன் இளைப்பாறினவன் என்று சொல்லலாம். ஆண்டவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் யோவான் கடந்து சென்று ஆண்டவரோடு ஊழியம் செய்கிறது நாம் பார்க்க முடிகின்றது. நாம் பார்க்கின்றோம், கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக கெத்சேமனே தோட்டத்தில் வியாகுலப்படவும் ஜெபம் செய்யவும் அவர் கடந்து செல்லுகின்றார். அப்பொழுது 3 சீஷர்களை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகின்றார், பேதுரு, யாக்கோபு, யோவான். யோவான் எல்லா இடத்திலுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்தவராக காணப்படுகிறது நம்மால் பார்க்க முடிகின்றது. 75 வயதிலே ஆண்டவர் மரித்த பின்பு அவர் எருசலேமில் அதிகமாய் ஊழியம் செய்து அதற்கு பிறகு ரோம்ல போய் அதிகமாக ஊழியம் செய்ததாகவும் 95 வயதிலே அவரை எண்ணெய் கொப்பரையிலே போட்டார்களாம். அப்பொழுது அவர் சாகவில்லை. அதற்கு பிறகு அவர் நாடு கடத்தப்பட்டார் பத்மு தீவிலே. அப்பொழுது யோவான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தை அவர் அங்கு எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. யோவான் ஆண்டவருடைய மார்பிலே சார்ந்து ஆண்டவர் அதிகமாய் நேசித்ததாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், இந்த 3வது வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கின்றோம், fulfillment of Simon prophecy. சிமியோனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது நாம் பார்க்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 32 35 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அதிலே நாம் சொல்லப்படுகின்றது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 8ஆம் நாளிலே தேவாலயத்துக்கு கொண்டு சென்றார்கள் அவருடைய பெற்றோர்கள். அப்பொழுது சிமியோன் குழந்தையை தன்னுடைய கைகளில் வாங்கி மரியாளிடத்திலிருந்து, உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொன்னவர் அடுத்ததாக மரியாளை பார்த்து சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லுகின்றார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லுகின்றார். உண்மையாகவே மரியாள் மிகுந்த கவலை அடைந்திருப்பார்கள். அவர்கள் யாரிடம் சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த 3ஆம் வார்த்தையில இந்த ப்ராஃபஸி இங்கே நிறைவேறுகிறது நாம் பார்க்கின்றோம். அருமையான தாய் முத்தம் கொடுத்த அந்த நெற்றியிலே முள்முடி சூட்டப்பட்டு இரத்தம் வழிந்து கொண்டிருக்கின்றது. கைகளையும் கால்களையும் பிடித்து அருமையாக நடத்தி சென்றாரே, அந்த கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டு இருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது
அவர்களுடைய மனது மிகுந்த வேதனை அடைந்திருக்கும். அப்பொழுது நான் யோசித்திருப்பா, உன் ஆத்துமா ஒரு பட்டயத்தை உருவி போகும் என்ற வசனம் நிறைவேறுகிறதை அவர் புரிந்திருப்பார். எனக்கு அருமையான தெய்வச்சனமே, முதலாவது நாம் பார்க்கின்றோம் அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் காணக்கூடிய தேவன் என்று சொல்லி. முதலாவது வார்த்தையிலே ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்த தேவன். இரண்டாவது வார்த்தையில் தன் அருமையான சீஷருக்கு, அங்க இருக்கிற ஒரு கள்ளனுக்கு இரண்டாவது வார்த்தையாக ஒரு பரதீசியை அங்க கொடுக்கிறார். ஆனா அருமையான தாய் அந்த சிலுவையின் அடிவாரத்தில் தான் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் காணக்கூடிய தேவன் இப்பொழுது அருமையான தாயை பார்க்கின்றார். கவலையற்றவர்களாய் கவலையோடு கண்ணீரோடு அங்க நிற்கிறதை காண்கிறார். ஒரு பராமரிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். காணக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். முதலாவதாக தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இரண்டாவதாக அவர் காணக்கூடிய தேவன் என்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், he is setting an example for all the children to honor their parents. பிள்ளைகள் மரியாதை செலுத்த வேண்டும் பெற்றோர்களுக்கு என்ற ஒரு முன்மாதிரியை ஆண்டவர் அங்கு எடுத்துரைக்கிறது நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் பலவிதமான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். ஒரு சொட்டு தண்ணி கூட அவருக்கு கொடுத்ததாக எங்கும் சொல்லப்படவில்லை. அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியிலே ஆண்டவர் இந்த சிலுவையின் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் தான் அருமையான மரியாளை, அருமையான தாயை ஆண்டவர் நோக்கி பார்க்கின்றார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளிலே 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்று சொல்லி. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், தாயை அலட்சியம் பண்ணுகிறவன் மதியற்றவன், அவமானம் உண்டாக்குகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நீதிமொழியில நாம் வாசிக்கின்றோம், பெற்றோரை மதிக்காதவர்களுடைய கண்களை காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமத்தில் நாம் வாசிக்கின்றோம், தாயை அடிப்பதும் சபிப்பதும் பாவமே என்று வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் அறிந்துதான் எபேசியர்ல நாம் வாசிக்கின்றோம், 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், தாயையும் தகப்பனையும் கனப்பண்ணுவாயாக என்ற வாக்கு தத்தமுள்ள பிரதான முதலாம் கற்பனை என்று வேதம் சொல்லுகிறது. இதைதான் ஆண்டவர் இங்கு நிறைவேற்றுகிறதை பார்க்கின்றோம். இவ்வளவு கஷ்டங்களின் மத்தியிலும் அருமையான தாயை ஆண்டவர் நோக்கி பார்க்கின்றார். அவருக்கு இப்பொழுது மரியாளுக்கு கணவர் இல்லை, அவள் ஒரு விதவையாய் காணப்படுகிறாள். அவர்களுக்கு ஒரு பராமரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். So he is setting an example for all the children to honor their parents. நான்காவதாக நாம் பார்க்கின்றோம், தேவ ராஜ்யம் உறவுகளை கடந்தது என்று பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாளிடத்திலே சில இடத்தில் பேசும் போதெல்லாம் ஆண்டவர் ஸ்திரீயே என்று சொல்லுகின்றார். அவர் உறவுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றார். அவர் என்ன சொல்லுகிறார், தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனுமே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். தேவ சித்தத்தின் நிறைவேற்றுகிறது யார், அவர்தான் எங்களுக்கு தாய் என்று சொல்லுகின்றார். சோ ஆண்டவர் உறவுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கடைசியாக நாம் பார்க்கின்றோம், spiritual relationship must not ignore the responsibilities of nature என்று வாசிக்கின்றோம். ஆவிக்குரிய உறவுகள் இயற்கையான பொறுப்புகளை புறக்கணிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இந்த 3வது வார்த்தையிலே நாம் இதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இவ்வளவு கஷ்டங்களின் மத்தியிலுமே அருமையான தாயை நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு கூட அநேக குடும்பங்களிலே முன்பெல்லாம் மற்றவர்களிடத்தில் பணம் இருக்காது,
அவர்களிடத்துல அவங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, முதியோர் இடத்துல சேர்த்து விடுவார்கள். இப்பொழுது அதிகமான பணம் இருக்கிறது, நேரம் இல்லை பெற்றோர்களை பார்ப்பதற்கு. ஆகவே அவர்களை கொண்டு போய் என்ன பண்றாங்க, முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகின்றார்கள். நான் பணம் எவ்வளவு வேணா கொடுக்கிறேன், நானும் எம்ப்ளாய், ஒய்ஃபும் எம்ப்ளாய், பிள்ளைகளும் எம்ப்ளாய்டு, ஸோ எங்களுக்கு டைம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை. ஆனால் ஆண்டவர் இந்த 3வது வார்த்தையிலே நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு காரியமாய் இருந்தாலும் நீ உன்னுடைய தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த 3வது வார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், இந்த 5 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது சைமன் ப்ராஃபஸி நிறைவேறுகிறது. 2வது நாம் பார்க்கிறோம் அவர் ஒரு காணக்கூடிய தேவன் என்று. 3வதாக பார்க்கிறோம் he is setting an example for all the children to honor their parents. 4வதாக பார்க்கின்றோம் தேவ ராஜ்யம் உறவுகளை கடந்தது என்று பார்க்கிறோம். 5வதாக நாம் வாசிக்கின்றோம் the spiritual relationship should not ignore the responsibilities of nature என்று வாசிக்கின்றோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்பொழுது கடைசியாக சிலுவையின் அடிவாரத்துக்கு நாம் வருகின்றோம். அங்கு பார்த்தோம் என்றால் இயேசுவின் தாயாகிய மரியாள், மகதலேனா மரியாள், கிளையப்பா மரியாள், சலேமி, அருமை சீஷன் அங்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சிலுவையின் அடிவாரத்தில் நிற்கும் போதுதான் ஆண்டவர் அவர்களை பார்க்க முடிந்தது. ஆண்டவருடைய சத்தம் அவர்களுக்கு கேட்டது. நாம் பார்க்கின்றோம் அவருக்கு அறிமுகமானவர்கள், பஸ்காவை ஆசரிக்கும்படி வந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, தூரத்தில் நின்று என்ன நடக்குது என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த 5 பேரும் எங்கே நின்றார்கள், சிலுவையின் அடிவாரத்தில் நிற்கின்றார்கள். ஆண்டவருடைய சத்தம் அவர்களுக்கு கேட்டது. அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் எங்கே நிற்கிறோம்? சிலுவையின் அடிவாரத்தில் நிற்கிறோமா, இல்லது எங்கேயோ என்னவோ நடக்குது என்று சொல்லி தூரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோமா? Where are we standing? Where are we standing? Come near to the cross. சிலுவை அண்டைக்கு நீ வாங்க, அப்பொழுது ஆண்டவருடைய சத்தம் கேட்கும். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எங்கு நிற்கிறோம்? ஆண்டவருக்கு பிடித்தமான இடத்தில் நிற்கிறோமா என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிலுவையின் அடிவாரத்தில் வந்த அருமையான தாய்க்கும் அருமையான சீஷருக்கும் ஆண்டவருடைய சத்தம் கேட்டதை நாம் பார்க்க முடிகின்றது. 2வதாக நாம் பார்க்கின்றோம் 100 மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பேதுரு ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உன் பின்பாக சென்றால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவன் என் நாமத்து நிமித்தம் தகப்பனையாவது தாயையாவது சகோதரனையாவது சகோதரியாவது வீட்டையாவது விட்டு வந்தால் அவனுக்கு 100 மடங்கு பலன் அடைந்து அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்துல கிட்ட வரும்போது 100 மடங்கு ஆசீர்வாதம். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் ஆண்டவரை பின்பற்றும் போது 100 மடங்கு ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்வோம். இங்கொழுது மரியாளுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு நாம் தயாராகிறோம். அந்த சிலுவையின் அடிவாரத்தில் வந்தான். 3வதாக நாம் பார்க்கின்றோம் ஒரு புதியதோர் குடும்பம் உருவாகிறது நாம் பார்க்கின்றோம். யோவான் மரியாளுக்கு இரத்த சம்பந்தமான ஒரு மகன் அல்ல. மரியாள் யோவானுக்கு ஒரு இரத்த சம்பந்தமான தாயும் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது தாய் மகன் என்ற உயர்ந்த மதிப்பை அவர்கள் பெற்றார்கள், உயர்ந்த பொறுப்பை பெற்றார்கள்.
நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தோம் என்றால் ஆண்டவருடைய குடும்பத்தில் நாமும் ஒருவராய் மாறுவோம். கடைசியாக நாம் பார்க்கின்றோம், சிலுவையின் அருகே யோவான் அன்பின் சுமையை சுமக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் தாயை பார்த்து சொன்னார், அதோ உன் மகன் என்று சொன்னவர் அருமையான சீஷனை பார்த்து சொல்கிறார், அதோ உன் தாய் என்று சொல்லி. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீ மகனாக இருந்து மகனுக்குரிய கடமையை செய் என்று சொல்லி யோவானுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மகனாக இருந்து அப்படியே யோவானும் மரியாதை பார்த்து கொண்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. நாம் இந்த சிலுவை அடிவாரத்தில் வந்திருக்கிறோம். நமக்கும் ஆண்டவர் சொல்வதற்குரிய ஒரு சுமையை கொடுத்திருக்கின்றார். அது என்ன? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரை பற்றி அநேக மக்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் நம்மேல் விழுந்த கடமை. யோவானுடைய சுமை அருமையான தாயை பார்த்து கொள்வது. நம்முடைய சுமை உலகமெங்கும் ஆண்டவர் பிரசித்தப்படுத்த வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த 3ஆம் வார்த்தையை நாம் கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஆண்டவருடைய சிலுவையின் அடிவாரத்தில் வருவோமா? 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்வோமா? யோவான் அருமையான ஒரு தாயை பெற்றுக்கொண்டது போல நாமும் சிலுவையின் அடிவாரத்தில் வரும்போது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.